வணக்கம் நண்பா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கைன்மாஸ்டரில் எல்லாருமே வந்து செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சினிமேட்டிக் ஸ்டைலில் டெக்ஸ்ட் ஒரு எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவை பாருங்கள், நான் எப்படி வந்து இதை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேருக்கு ஒரு சினிமேட்டிக் எஃபெக்டில் எப்படி பேர் வந்து செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நண்பா. பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மற்றும் இது போன்ற தகவல் உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போது நம்ம எடிட்டிங்கை கன்டினியூ பண்ணலாம். ஸோ உங்களுடைய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு 16:9 இந்த ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த ரேஷியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 16:9 ரேஷியோ கிளிக் பண்ணிட்டு ஸோ மீடியாவில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன் கீழே, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த வீடியோ. இப்போ நான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிறேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் லேயரில் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் இப்போதைக்கு எந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா தளபதி அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ தளபதி அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஸ்டைலில் வந்து ஃபாண்ட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து கலர் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய டெக்ஸ்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வந்து நீட்டி விட்டு கீழே போனீங்க அப்படின்னா bleding அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஓவர்லே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான், நம்ம எடிட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டுட்டோரியலில் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இப்போது நம்ம ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 2 ஸ்டெப்பில் வந்து இந்த சினிமேட்டிக் ஸ்டைலில் நம்ம பேரோட எஃபெக்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து ரெடி பண்ணுறது. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நண்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி பிடிக்கலாம் அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க, தப்பே இல்லை. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, பாய். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரையும் பாய்.